ஸோ வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ கவுன்சிலிங் ரிலேட்டட். ஸோ கவுன்சிலிங் வந்து நான் எலிஜிபிளா, ஸோ என்னோட மார்க் எவ்வளோ, என்னோட கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ, என்னோட ஓவரால் ரேங்க் இது இவ்வளோ, இதுக்கு வந்து நான் எலிஜிபிளா அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி வந்து ரீமார்க் வந்து இந்த மாதிரி என்இன்னு போட்டிருக்காங்க, அதே மாதிரி பிக்யூஎம் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதே மாதிரி டிஏ அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கிற இன்டர்வியூக்கு எதுவும் பாதிக்குமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்கு எதுவும் பாதிக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஸ்கோர் கார்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கோர் கார்டு உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ உங்களோட கேட்டகரி இங்கே போட்டிருப்பாங்க, உங்களோட ஜெண்டர் இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ பிஎஸ்டிஎம்னா தெரியுமில்ல, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். அதாவது நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஜென்ரல் பேப்பர் 1க்கு. ஸோ பேப்பர் 2க்கு வந்து உங்களோட அந்த போஸ்ட் நேம் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட அந்த போஸ்ட் கோடு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களோட சப்ஜெக்ட் மார்க்கை போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஓவரால் மார்க். சார் ஓவரால் மார்க்னா எங்கே எதை ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் மார்க்கையும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ல நீங்க எடுத்த ஸ்கோர்ஸையும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலா இங்க வந்து உங்களோட கம்பெனி ஓவராலா உங்க ரேங்க் போட்டிருப்பாங்க. ஐ மீன் ஓவரால் ரேங்க்னா இந்த போஸ்ட்டுக்கு வந்து எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுல உங்களோட ரேங்க் என்னது அப்படிங்கிறது தான் ஓவரால் ரேங்க். கம்யூனல் ரேங்க்னா உங்களோட கம்யூனிட்டியில, அதாவது எக்ஸாம்பிள் இந்த கம்யூனிட்டியில இந்த போஸ்ட்டுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுல உங்களோட ரேங்க் என்னது அப்படிங்கிறது தான் வந்து கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரினா விசுவலி சேலஞ்சரா இருப்பாங்க, லோ 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 விஷுவலா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து இப்போ பிசியில விசுவலி சேலஞ்சர் அப்படின்னா, ஸோ பிசியில விசுவலி சேலஞ்சர் அப்ளை பண்ணதுல அவங்க எத்தனாவது ரேங்க் அப்படிங்கிறத வந்து இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் லோ விசுவலிட்டியில வந்து அவங்க 3rd ரேங்க்கு, லோ விசுவலிட்டியில வந்து அவங்க 4th ரேங்க் அப்படிங்கிறத வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க்ஸ். ஸோ ஓவரால் வந்து கம்யூனல் ரேங்க். ஸோ இப்போ ரீமார்க்ஸ் அப்படின்ல என்னென்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஏ அப்படிங்கிறத வந்து போட்டிருப்பாங்க. ஸோ டிஃபரெண்ட்லி ஏபிள்டுங்கிறத போட்டிருப்பாங்க. பிக்யூஎம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி என்இன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பிக்யூஎம் அப்படின்னா என்னன்னா பிலோ குவாலிஃபையிங் மார்க். ஓகேவா, பிலோ குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலோ குவாலிஃபையிங் மார்க்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, கேண்டிடேட் நாட் செக்யூர் மினிமம் மார்க் ஃபார் பாஸ். ஓகேவா, நீங்க வந்து மினிமம் மார்க் வந்து எடுக்கல, பாஸ் ஆகுறதுக்கான மினிமம் மார்க் வந்து நீங்க எடுக்கல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ மினிமம் மார்க் வந்து நீங்க செக்யூர் பண்ணல அப்படிங்கிறது தான் வந்து பிலோ குவாலிஃபையிங் மார்க் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இந்த பிலோ குவாலிஃபையிங் மார்க் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 180 மார்க்ஸ் நீங்க எடுத்துருக்கணும். அதாவது அந்த 2 பேப்பரையும் சேர்த்து சொல்றேன், ரெண்டு பேப்பரையும் சேர்த்து 180 மார்க்ஸ் எடுக்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 135 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ எஸ்டி கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 135 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ இதை தான் அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பிலோ குவாலிஃபைங் மார்க். ஸோ என்இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்இனா என்னன்னா நாட் எலிஜிபிள். ஓகேவா, நாட் எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேண்டிடேட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட். மேபி சம்டைம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னா இங்க என்இன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த என்இ அப்படின்னா நாட் எலிஜிபிள். ஸோ எதுக்கு நாட் எலிஜிபிள்? as per the condition stipulated. ஓகேவா, சாரி, as per the condition stipulated. ஓகேவா, as per the condition stipulated-னா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. மேபி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ சப்மிட் பண்ணணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க அப்ளை பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுல ஏதாச்சும் ஒன்று நீங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா என்இன்னு போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாலும் என்இன்னு போட்டாங்கன்னா நாட் எலிஜிபிள் தான். ஓகேவா, ஸோ மேபி நீங்க டாக்குமெண்ட்ஸ் சப்மிஷன்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்குலாம் வந்து என்இ அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனல் ரேங்க், ஓவரால் ரேங்க். லாஸ்டா வந்து கவுன்சிலிங் எலிஜிபிளா அப்படின்னு எப்படி பாக்குறது அப்படின்னா, ஸோ உங்களோட வேகன்சி ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களோட இதுல வந்து ஒரு 45 வேகன்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, எக்ஸாம்பிள் ஓவராலா ஒரு 45 ரேங்க்ஸ் எலிஜிபிள் வேகன்சி இருக்கு உங்களோட போஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ இந்த பிசிக்கு வந்து ஒரு 23 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், 23 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இங்க வந்து உங்களோட கம்யூனிட்டி ரேங்கை பார்க்கணும். ஓகேவா, உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து
ஒரு 37 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 37 இருக்கு. எப்படி உங்களுக்கு உங்களோட கம்யூனிட்டிக்கு மொத்தமே 23 தான் வேகன்சி. பட் வந்து நீங்க 37 இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு நாட் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி வந்து தான் உங்களோட வேகன்சிஸ் அந்த உங்களோட ரேங்கை வச்சு தான் வந்து நீங்க கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளா இல்லையாங்கிறத பார்க்கணும். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படின்னா ஸோ இந்த பிசிலே ஸ்பெஷல் கேட்டகரி போட்டிருப்பாங்க. அதாவது விஷுவலி சேலஞ்சு, டிஃபரெண்ட்லி ஏபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் விஷுவலி சேலஞ்சுக்கு வந்து ஒரு 3 வேகன்சிஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்த 20ல இந்த 3 வேகன்சி வந்து விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்கு. ஸோ அப்போ வந்து இங்க வந்து உங்களோட இது வந்து 3 இல்ல 2 அப்படின்னு இருக்குன்னா ஸோ ஓகே 2 இருக்கு, அப்போ வேகன்சி 3 இருக்கு. ஸோ நீங்க 2வது ரேங்க். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். கவுன்சிலிங்க்கும் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கம்யூனிட்டி ரேங்கையும் ஓவரால் ரேங்கையும் வச்சு தான் நீங்க வந்து அதே மாதிரி உங்களோட வேகன்சியும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி தான் வந்து நீங்க வந்து உங்களோட கவுன்சிலிங் எலிஜிபிலிட்டி வந்து டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஆஸ்பிரன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.